பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. இங்க ஒருத்தர் சொல்றத வாசிச்சப்போ இதை விட பாசிட்டிவ் திங்கிங் வேற எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சுது. அவர் சொன்னதை சொல்றேன் கேளுங்க. ஸ்கூல் படிக்கிற நாட்கள்ல எனக்கு கிளாஸ் எடுத்த எல்லா டீச்சர்ஸுமே எழும்பி நின்னுதான் பாடம் எடுப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மரியாதை. எனக்கு அவங்க அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. அப்புறம் அடிக்கடி என் டீச்சர்ஸ் என்கிட்ட என் அப்பாவை கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. என்கிட்ட எதையும் சொல்றதுக்கு அவங்களுக்கு பயம். அதுக்கு தான் எங்க அப்பாவை கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நான் என்ன எழுதினாலும் அதை திரும்ப திரும்ப வாசிக்க என் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்னைய 50 டைம்ஸ் 100 டைம்ஸ்னு அடிக்கடி எழுத வைப்பாங்க. அப்புறம் அவங்க கையில வச்சிருக்கிற விலை உயர்ந்த சாக் பீஸ நான் கேட்காமலேயே என் மேல தூக்கி எறிவாங்க. என் மேல அவங்களுக்கு அவ்வளவு பாசம். என்னோட ஸ்ட்ரென்த் மேல அவங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க தெரியுமா? அவங்க கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு Z கேட்டகரி செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக என்னை அடிக்கடி வகுப்புக்கு வெளியே நிக்க வைப்பாங்க. அது மட்டும் இல்ல, சின்ன கிளாஸஸுக்கு என்னை அனுப்புவாங்க. அங்க டீச்சர்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்கறாங்க அப்படிங்கறத நான் கண்காணிக்கிறதுக்காக. என் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா? அந்த மதிப்புக்கு அளவே கிடையாது. என்னைய பெஞ்ச் மேல நிக்க வச்சு மத்த மாணவர்களை என்னைய ஏறிட்டு பார்க்க வைப்பாங்க. வகுப்புக்குள்ள காற்றோட்டம் இல்லாம ஒரே புழுக்கமா இருந்தா நான் தாங்கிக்கிட மாட்டேன்னு சூரிய ஒளியில நான் நிக்கவும் குளிர்ந்த காற்றை நான் அனுபவிக்கவும் என்னை அடிக்கடி வகுப்பை விட்டு வெளியே போக சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேல என்னைய ரொம்ப பெருமிதம் அடைய செய்யறது எது தெரியுமா? என்னைய பார்த்து அடிக்கடி அவங்க கேட்கிற இந்த கேள்விதான். நீ ஏன்பா ஸ்கூலுக்கு வர? இங்க வர்றதை விட நீ வேற ஏதாவது செய்யலாம் இல்லையா? இத கேட்ட உடனே உங்களுக்கு சிரிப்பு வந்தாலும் எப்படிப்பட்ட பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு